ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் பீட் துணியில் எப்படி ஒரு கை கட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த முறையில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ பார்க்கலாம். நம்ம அந்த ப்ளவுஸ் பீட் துணியில் நல்விளிம்பு பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நல்விளிம்பாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது நூல் கலண்டு வராத பகுதியாக இருக்கணும். 4ஆக மடித்து போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் இருக்கிற கையை நம்ம அப்படியே இந்த கிளாத்தில் ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம். அதாவது அப்படியே எந்த அளவும் மாறாமல் அழகாக வரைஞ்சி எடுக்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு 5 அளவு தேவை. 1 நீளம், 2வது அடிப்பாகம், 3வது இடைக்கை. அதாவது அந்த நீளத்தில் இருந்து இது நீளம், அடிப்பாகம், இடைங்கை. இதுதான் இடைக்கை, தெரியுதுங்களா? அடுத்த லாம்பரம். இந்த 5 அளவும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கையை சூப்பராக அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் 1.5 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். ஏதாவது நல்விளிம்பு மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பகுதியில் நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு ஏன் 1.5 இன்ச்சு விட்டுருக்கோன்னா, இதில் பார்டர் எதுவுமே வரல. 1 இன்ச்சு ஹெம்பிங் பண்ணுறதுக்காக, இந்த 1/2 இன்ச்சு மேலே கையை பொறுத்துறதுக்காக. சரிங்களா? இப்போ இந்த பார்டர் வரல அப்படிங்கிறதுனால பார்டர் அதுக்கேற்றலாம் மாற்றம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நீளத்தை நம்ம அளந்துக்கலாம். இந்த நீளத்தை அதில் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா? பொறுத்து பக்கத்தில் அளந்துக்கணும். அதாவது மடிப்பு பக்கம்தான் உங்களுக்கு நீளம் அளக்கணும். அதே மடிப்பு பக்கத்தில் அந்த நீளத்தை அப்படியே கொண்டு இங்கே வச்சுட்டு நம்ம இப்போ குறித்தோம் இல்லையா, அதை நீல கோடாக்கி விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வரைகிறதுக்கும் புரியும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது நான் சொன்ன மாதிரியே அடிப்பாகம்னா என்ன சொல்கிறது, அந்த கை ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கை ரவுண்டை நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கோட்டில் குறிச்சிக்கோங்க. அடுத்தால இடைக்கை இப்படி தான் அளக்கணும். பார்த்தீங்களா? அந்த நீளத்துலேருந்து நேர் எதிர்பக்கம் அப்படியே அளந்து 1/4 இருக்குது. அதை இதுலேயே வச்சுக்கலாம். அதாவது இந்த நீளத்துலேருந்து எதிர்பக்கம் வச்சு அந்த புள்ளியை கோடாக்கி விட்டுருங்க. தையலுக்கு அடுத்தால 1.5 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். இப்போ அதையும் கோடாக்கியாச்சு, பாக்ஸ் போட்டாச்சு. இனி மூணாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிங்கை. நான் காமிக்கிற மாதிரியே எடுங்க. அதாவது கை பொறுத்துற இடத்துலேருந்து அதிலேருந்து அந்த இடைக்கையில் கொண்டு நம்ம குறிக்க போகிறோம். சரிங்களா? 3.25 இன்ச்சு வருது. அதை அப்படியே குறிச்சாச்சு. நீங்கள் புள்ளி வச்சதை கோடு போட்டு விட்ருங்க. அப்படின்னா உங்களுக்கு கை வரையும் போது ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ கோடு போட்டாச்சு. இனி அந்த அடிங்கை இருக்குல்ல, அதை பொருத்தி விட்ருங்க. இப்போவே பாதி கை வந்தாச்சு, 3/4 கை வந்தாச்சு. இனி 4 அளவுகள் குறிச்சாச்சு. இனி 5வது அந்த ஆம் ரவுண்ட். அதுக்கு ஒரு சின்ன குட்டி டிப், அந்த நீளம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1.5 இன்ச்சு போட்டுக்கோங்க. எங்கேருந்து, இந்த மடிப்பில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு அந்த கோட்டில் 1.5 இன்ச்சு போட்டிருக்கோமா, இங்கே குறிச்சிருக்கோமா, அதாவது இடைக்கை குறித்து வச்சுருக்கோமா. இனி இங்கேயும் நேராக வரும், அந்த 1.5 இன்ச்சும் நேராக வரும், தையலுக்கு விட்டதும் நேராக வரும். இடையில இருக்கிறத நான் போட்டிருக்க மாதிரி பெண்ட் எடுத்துருங்க. ரொம்ப உள்ளேயும் வளைக்கக்கூடாது, ரொம்ப வெளியவும் வளைக்கக்கூடாது. சரிங்களா? 1.5 இன்ச்சுக்கு மேலே அந்த வளைவு கோட்டை தொடவே கூடாது. நான் வளைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள். அப்படி வளைச்சி அழகாக எடுத்து இங்கே கொண்டு முடிச்சு விட்ருங்க. இவ்வளோதான், சிம்பிள். கை முடிஞ்சு நல்லா வரைஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி தான், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1, 2ன்னு 5 அளவுகள் நான் கொடுத்துருக்கேன். அந்த 5 அளவை எதெல்லாம் குறிச்சிருக்கேன், அந்த அளவு எதுலலாம் வருதுங்கிறத கவனித்து நீங்கள் குறிச்சிங்கன்னா கை உங்களுக்கு இதே மாதிரி வரும். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது 2 இடத்துல கட்டாயம் நாச்சு போடணும். ஒன்று அந்த மடிப்பில், அதாவது சென்டர் நாச்சு ஒன்று, இடைக்கை நாச்சு ஒன்று. அதாவது கையை பொறுத்துவோம் இல்லையா, அதில் ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ தட்டி விரிச்சிக்கலாம். இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா, முக்கியமாக கை கிராஸ் வெட்ட போகிறோம். அதாவது குழிவு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிராஸ் வெட்ட போகிறோம். அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா. இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேப்பு ரொம்ப போட்டு அதை குட்டி குட்டியாக அளந்துட்டுருக்க வேண்டாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு எப்படி வச்சுருக்கேன்ட்டு? சென்டர் நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா, சென்டர் நாச்சில் சைடு நாச்சை கொண்டு 2ஐயும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி வச்சா இப்படி வட்டம் வரும். இதில் ஒரு பக்கம், 2 பக்கமும் இல்லை, ஒரு பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. தெரியுதா? அந்த 1/2 இன்ச்சிலேருந்து சென்டர் நாச்சுக்கு இப்படி சரிவாக ஒரு கோடு போட்டு விட்டுருங்க. கோடு போட்டாச்சா கட் பண்ணிடுங்க. சென்டர் நாச்சை ரொம்ப அப்படி டேமேஜ் பண்ணக்கூடாது. அழகாக அந்த நாச்சு இருக்கணும். அதில் தெரியுதுல உங்களுக்கு? இந்த நாச்சு இப்படி எடுத்தாச்சா, எடுத்த பிறகு இதில் ஒரு டேனா மாதிரி வருதா, பெண்டு. அதாவது நம்ம இடையிலேருந்து கட் பண்ணியிருக்கோம். இனி இந்த சைடு நாச்சு இருக்குல்ல, இந்த சைடு நாச்சிலேருந்து அந்த நாச்சு டேமேஜ் ஆகாமல் கட் பண்ணி அந்த டேனாவை கட் பண்ணி விட்டுடலாம். புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள்,
அந்த ரவுண்டு, அதாவது முன்கை பின்கை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரெண்டுக்கும் அழகாக வந்து ஷேப் வந்துருக்கும். கிராஸ் அழகாக தெரியுதா உங்களுக்கு? இப்போது கை வெட்டுறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.